இப்போது எல்லாருமே ஸ்கிரிப்ட் அனுப்புவாங்கல்ல, அதில் வந்து பாதி ஸ்கிரிப்ட் எப்படி ரிஜெக்ட் ஆகும்னா, அந்த ஸ்கிரிப்ட்லேயே ரிஜிஸ்டர்டா நான் ரிஜிஸ்டர்டான்னு கேட்டிருப்போம். நான் ரிஜிஸ்டர்ட்னா முதல்ல ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. காரணம் ஏன்னா இப்போ உங்களோட ஒரு நான் ரிஜிஸ்டர் ஸ்கிரிப்ட் உள்ள வருது, அதில் ஏதாவது சீன்ஸ் வெளியே போயிடுச்சு, படிச்சவங்க ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா நாளைக்கு போய் நீங்கள் என்ன சொல்லுவீங்க, இந்த ஓடிடி காமிச்சோம் இவங்க பார்த்து திருட்டாங்கன்னு நீங்கள் சொல்லுவீங்க இல்லையா. பட் இதே ரிஜிஸ்டர் ஸ்கிரிப்டாக இருந்ததுன்னா யாருக்குமே எந்த பிரச்சனையும் இல்லை. நான் அவங்களுக்கு அமிச்ச டேட் இருக்குது, இவங்க படிச்சிருக்காங்க. இப்போ நாங்கள் படிக்கும்போது ஒரு அக்னாலஜ்மெண்ட் கொடுப்பேன் படிக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ இவங்க படித்தா இவன் மூலமாக போயிருக்கு, நீங்கள் ட்ராக் பண்ண ஒரு வழி இருக்கும். ஸோ நான் ரிஜிஸ்டர் ஸ்கிரிப்ட் வந்து நீங்கள் அனுப்பக்கூடாதுங்கிறது ஒரு பேசிக்காக எல்லா ஓடிடியும் ஃபாலோ பண்ணுற விதிமுறை. ஏன்னா லீகல் அதுதான். ஓகே. ஸோ அது வந்து அடிப்படையே ஒரு விதி. நீங்கள் அந்த விதியை ஃபாலோ பண்ணாமல் நீங்கள் எப்படி ஸ்கிரிப்ட் அனுப்புவீங்க? என்கிட்ட கதைக்கு நீங்கள் அனுப்பிச்சிட்டோம் அது கிடையாது. அடிப்படையாக உங்களுக்கு ஒரு தகுதி வேணும்ல. லைக் வந்து இப்போ உங்களால் வந்து ஒரு சங்கத்தில் போய் மெம்பராக ஒரு ஸ்கிரிப்ட் ரிஜிஸ்டர் பண்ண முடியாது. ஆனால் நீங்கள் SWA ஸ்வான் மாதிரியான அமைப்புகளை நீங்கள் ஒரு 3000-4000 கட்டினா கூட ஒரு படத்தை ஒரு ஸ்கிரிப்டை ரிஜிஸ்டர் பண்ணிடலாம். அந்த அடிப்படை குவாலிட்டியோட அனுப்புங்க. அப்போ தான் உங்களை உள்ளே கேட்டகரி வரும். இது ஒரு 100 ஸ்கிரிப்ட் ஒரு 50 ஸ்கிரிப்ட் வச்சுட்டு வைங்களேன். மிச்சம் 50 ஸ்கிரிப்ட் எப்படி வரும்னா, இப்போ நான் உங்களுக்கு 2 கதை சொல்கிறேன். ஒரு பையன் ஒரு பொண்ணு லவ் பண்ணுறான், அந்த பொண்ணு லவ்க்கு அக்செப்ட் பண்ணிடுறா, அவங்க அப்பாட்ட போய் சொல்கிறா, அப்பா ஓகே பண்ணிடுறாரு, கல்யாணம் ஆகுது, குழந்தை பிறந்தது, ஹாப்பியாக வராங்க. இது ஒரு கதை. இந்த கதை கேட்கும்போது எப்படி இருக்கு? ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லையா? இப்போ இன்னொரு கதை சொல்ல பாருங்க. ஒரு பையன் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறான், அவர்கிட்ட போய் ப்ரப்போஸ் பண்ணுறான், அந்த பொண்ணு லவ் அக்செப்ட் பண்ணுறா, அவன் பூ கொடுக்கும்போது அந்த பொண்ணை வயிற்றில் கத்தியால் குத்திடுறான், அவன் கீழே விழுந்துடுறான். ஒரு ஷாக் வருதா? ஏன் குத்துனான்னு சொல்லி அந்த பையன் ஹாஸ்பிட்டல் கேட்குறாங்க, அந்த பொண்ணு கேட்குறாங்க, இவன் போன ஜென்மத்தில் எனக்கு கத்தியால் குத்துனா, அதான் நான் இந்த ஜென்மத்தில் அவனை கத்தியால் குத்துனா அந்த பொண்ணு சொல்கிறான். ஏன் இது அது எப்படி போன ஜென்மத்தில் எனக்கு தெரியும்னு ஒரு கேள்வி வருது இல்லை. அந்த பொண்ணு வந்து ஆஃபீஸ் சம்மந்தமாக படிக்கிறா. ஸோ இப்படி வந்து ஒரு ஸ்கிரிப்டை வந்து நீங்கள் என்ன ஏன்டா கேள்வி கேட்கும்போது தான் அந்த ஸ்கிரிப்ட் இன்ட்ரெஸ்டிங் ஆகுது. இது படிக்கும்போது ஆப்வியஸாக உங்களுக்கு தெரிஞ்சிடும்ல. ஒரு 4 பக்கம் படித்தாலே இந்த ஸ்கிரிப்ட் ஒர்த் இல்லையா மொக்கையா இருக்கான்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் நீங்கள் எவ்வளோக்கு உள்ள வைக்கிறீங்களோ கதை இன்ட்ரெஸ்டிங்காக போய்டும்.